Hello everyone, it's me Raj Brown Director. இன்னைக்கான வீடியோவில் ஒரு கோல் செட்டிங்குங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அண்ட் அந்த கோலை நம்ம எப்படி வைக்கணும், அதாவது அந்த கோல் இருக்குல்ல, ஸோ அதை எதை பேஸ் பண்ணி வைக்கணுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். முதல்ல கோல் செட்டிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு பஸ்ஸில் நம்ம ஏறுறோம் அப்படின்னா ஒரு டெஸ்டினேஷன் இருக்கணும். அதாவது சக்ஸஸ் இஸ் நாட் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க, அது உண்மை தான். பட் நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுத்துப்போம். ஒரு பஸ்ஸுங்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தால் தான் நம்ம அந்த பஸ்ஸில் ஏறி போக முடியும். எந்த இடத்துக்கு போக போகிறேன்னு ஏறுறவங்களுக்கு தெரியலனா அவங்க எந்த பஸ்ஸில் போவாங்க? 100 பஸ் இருந்தாலும் அதில் எதுலேயுமே ஏற முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். கோலுங்கிறது என்னென்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துக்குள்ளே நம்ம எதை போய் அச்சீவ் பண்ணணுன்றது தெரியாமலேயே நான் உழைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா எதுக்காக உழைப்பீங்க, எதை பேஸ் பண்ணி உழைப்பீங்க? ஸோ அது மொட்டையாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டுங்கிறது அங்கே வராது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கோலை எதை பேஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நாம் எல்லாருமே இருக்கிறது டைரக்ட் செல்லிங், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கும். இங்கே ஹெல்பிங் பிஸ்னஸாக மட்டும்தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். அதாவது சுயநலமாக யோசிக்கிறதுனாலையோ இல்லை மற்றவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மூலியமாகவோ இங்கே சக்ஸஸ் பண்ண முடியவே முடியாது. 1% கூட சான்ஸுங்கிறது கிடையாது. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலியமாகவும் அவங்களுடைய கோல்ஸை நாம் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்கு மூலியமாகவும் வின் அண்ட் வின் பிஸ்னஸாக மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அவங்களாலையும் வின் பண்ணுறக்கூடிய நம்மளால வின் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கணும். இப்போ இந்த சர்க்கிள் தான் உங்கள் டவுன்லைனுடைய கோல் அப்படின்னா இந்த இன்னொரு சர்க்கிள் ஒரு அப்ளைனுடைய கோல் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குல்ல, அதாவது உங்கள் கோலும் அவங்க கோலும் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடம்தான் ஒரு அப்ளைன் ஒரு வைக்கக்கூடிய டார்கெட். டவுன்லைன் அவங்களுக்கு என்ன விதமான டார்கெட் வேணால் வச்சுக்கலாம். பட் ஒரு அப்ளைனுங்கிறவங்க இந்த மாதிரி தான் ஒரு டார்கெட் வைக்கணும். ஓகேங்களா? ஒரு கோலுங்கிறது அவங்களுடைய அப்ளைனும், அதாவது ஒரு அப்ளைனும் அவங்களுடைய டவுன்லைனும் உடைய கனவு. ஓகேங்களா? அவங்களோட கோல் இணையக்கூடிய ஒரு இடமா கண்டுபிடிச்சி அதை ஒரு கோலாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ரிசல்ட் வரும். ஏன்னா நீங்கள் யாருமே செல்ஃபாக யோசிக்காமல் அவங்களுடைய கோலையும் சேர்த்து யோசிக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, ஏங்கிற பர்சனுங்கிறாங்க, அவங்க தான் அப்ளைங். பிங்கிற பர்சன் டவுனிங். ஓகேவா? ஏங்கிறவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு 1000 பிவி வேணும்னு திங்க் பண்ணுறாங்க. அதை மொட்டையாக நிறைய பேர் உள்ளே சேர்க்கணும், பிவி எடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். ஒரு 5 பேரை 8% போக வைக்கலாமே, இல்லை ஒரு 6 பேரை 8% போக வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணுறாரு. 6 பேரை ரெக்ரூட் பண்ணி 6 பேரையுமே சக்ஸஸ் பண்ண வைக்க முடியாது. பட் ஒரு 10, 15, 20 பேரை ரெக்ரூட் பண்ணுறாரு. அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய கோலுக்கு எஃபோர்ட் போடுறாரு. அவங்கக்கிட்ட பேசும்பொழுது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த மாதம் ஃபுல்லாக அவங்களுடைய கோலை அவர் டார்கெட் பண்ணும்போது அவங்க 8 போகிறது மூலிமா இவர் எதிர்பார்த்த அந்த 1000 பிவி டார்கெட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்மளோட 1000 மட்டுமே நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா டவுன்லைன்ஸோடைய கோல்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அங்கே டீமுங்கிறதே ஒன்றும் உருவாகாது. ஸோ இதை மைண்டில் வச்சு உங்களோட கோல்ஸை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் வரும். ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ வெல். தேங்க்யூ.